வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே சிறுவாச்சூர் கிராமத்தில் 2000க்கும் மேற்பட்டோர் வசிக்கின்றனர். இங்குள்ள மூப்பனார் கோவிலை சுற்றியுள்ள நிலத்தை தனிநபர்கள் ஆக்கிரமிப்பு செய்திருப்பதாக RTOவிடம் பொதுமக்கள் புகார் மனு அளித்தனர். இதுகுறித்து தலைவாசல் தாசில்தார் பாலாஜி வருவாய் ஊழியர்களுடன் சென்று விசாரணை மேற்கொண்டார். ஆக்கிரமிப்பாளர்கள் தங்களுக்கு 85ஆம் ஆண்டு பட்டா வழங்கப்பட்டதாக கூறினர். தாசில்தார் பாலாஜி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போது பொதுமக்கள் தாசில்தார் தனிநபருக்கு ஆதரவாக செயல்படுவதாக கூறி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பட்டா குறித்து விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தாசில்தாரை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தாசில்தாரை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஒண்ணுமே கேட்கல. என்ன சொன்னா சரி சார் எங்க பொட்டை இருக்கு, பட்டா இல்ல பொட்டே இல்ல. திருவாரூர் மாவட்டம் வேலங்குடி கிராமத்தில் ஓடம்போக்கி ஆற்றில் பாசன வசதி பெற்று விவசாயம் நடைபெற்றது. முன்பு முப்போகம் விளைந்த 100க்கும் மேற்பட்ட நிலங்கள் கடந்த 5 ஆண்டுகளாக தரிசாக காட்சியளிக்கிறது. இதற்கு காரணம் பாசன கால்வாய்களை ஆக்கிரமித்ததால் தண்ணீர் வரத்து முற்றிலும் தடைப்பட்டது. கால்வாய்களை தூர்வார கோரி விவசாயிகள் பல கட்ட போராட்டங்களை நடத்தியும் அரசு செவிசாய்க்கவில்லை. இதனால் 5 ஆண்டிற்கும் மேலாக விவசாயம் செய்ய முடியாமல் சாகுபடி பரப்பளவு குறைந்து வருகிறது. விவசாயிகள் கடும் பஞ்சத்தில் உள்ளனர். கால்வாய் ஆக்கிரமிப்புகளை அகற்றி தூர்வார விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். திருவாரூர் மாவட்டம் வேலங்குடி கிராமம். இந்த கிராமத்தில் ஒரு 20 ஏக்கர் 20 ஏழு நிலம் இருக்குது. 10 ஆண்டு காலமாக எங்கள் ஊருக்கு பாசனமே இல்லை. காரணம் தீர்க்க மொழி உடஞ்சிட்டுது. பல முறை மனு போட்டும் சிஎம்முக்கு சொல்லியும் நிதி பற்றாக்குறை சொல்கிறாங்க. எங்களோட வாக்கிய தடுப்பு விளம்பரில் இருக்குது. விளம்பரிலுக்கும் வேலங்குடிக்கு 5 கிலோமீட்டரு. அது இடையில எல்லாமே பிளாட்டு போட்டுட்டாங்க. ப்ளஸ் புது பஸ் ஸ்டாண்டு வந்துடுச்சு. எங்களுக்கு அங்கேருந்து வர தண்ணியெல்லாம் சாக்கடை தண்ணி தான் வருது ஒழிய தண்ணி வந்தாலும் எங்கள் ஊர் கிராமத்துக்கு வரதில்லை. அதில் மாற்று ஏற்பாடாக எங்களுக்கு எங்கள் கிராமத்துக்கு கீர்த்தி மொழியை சரி செய்து இல்லை வேறு வழியில் எங்களுக்கு வாலாக்கிய பாசனமோ இரவ பாசனமோ செய்து கொடுத்தா எங்கள் கிராமம் நல்லாயிருக்கும். மின் இணைப்பு எங்களுக்கு இருக்குது. எங்களுக்கு இரவே மோட்டார் வச்சுக்கிறதுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதை வச்சு ஓட்டிக்குவோம். இந்த ஆண்டு வர ஆண்டு நீங்கள் எதாவது செய்கிற செஞ்சு கொடுங்க. செஞ்சாலும் எங்களுக்கு தண்ணி வராது. எல்லாம் சாக்கடை தண்ணி தான் வரும். எல்லாம் பிளாட் ஆகிடுச்சு. ஜானபுரத்துலேருந்து புது பஸ் ஸ்டாண்ட் வரையும் எல்லாம் பிளாட்டு தான். எங்களுக்கு சாக்கடை தண்ணி தான் வரும். இப்போ ஜானபுரம் ஜானபுரம் எங்களுடைய கோரிக்கை இந்த கீழ்க்கு மொழியை சரி செய்து கொடுக்கணும். கிட்டத்தட்ட எங்களுக்கு தெரியாது, வெள்ளக்கார காலத்தில் கட்டினது. எங்களுக்கு அதுக்கு பிறகு எந்த விதமான நடவடிக்கைகள் இல்லை. துண்டு போயிட்டு உள்ளார விடிஞ்சு போயிட்டு அதை சரி செய்ய சொல்லி பல முறை 10 ஆண்டு காலம் போராடி எங்களுக்கு அது எந்த பலனும் கிடையாது. இதுக்கு மாற்று ஏற்பாடாக எங்களுக்கு ஏதாவது தண்ணீர் எங்கள் ஊருக்கு விவசாயத்துக்கு செய்து கொடுக்கும்படி தாழ்முறை கேட்டுக்கொள்கிறேன். திருவாரூர் மாவட்டம் விஜயபுரம் பாசன வாய்க்காலிலிருந்து வேலங்குடி கிராமத்துக்கு ஒரு 22 வேலி வரைக்கும் எங்களுக்கு பாசனத்தில் இருக்குது. அதில் ONGC எடுத்தது போக மீதி உள்ளது ஒரு பாதி நிலம், ஒரு 12 வேலி தான். எங்கள் 12 வேலி தான் நம்மள்கிட்ட மீதி இருக்குது. அதில் பாசன வாய்க்காலுக்கு 4 கிலோமீட்டர் பஸ் ஸ்டாண்டு தாண்டி இந்தாண்ட வரும்பொழுது 5 கிலோமீட்டர் வரைக்கும் வாய்க்காலில் எல்லாமே தரிசு நிலமாக போயிடுச்சு. அதையும் தாண்டி வாழ வாய்க்காலில்
கீழ்குமிழி வழியாக இங்கே வந்துச்சு. இது வெள்ளக்காரன் காலத்தில் கட்டின கீழ்குமிழி. இது உடைந்து விட்டது. பல முறை மனு செய்தால் எந்த ஒரு நடவடிக்கையோ எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. இதனால் விவசாய வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்குது. விவசாயிகளும் பாதிக்கிறாங்க, விவசாய தொழிலாளர்களும் மிகவும் பாதித்து விவசாயமே செய்ய முடியாத நிலையில் எங்கள் வேளங்குடி கிராமம் இருந்துகிட்டு இருக்கு. இதனால் மேலும் சீக்கிரமாக எங்களுக்கு இந்த கீழ்குமிழியை கட்டி கொடுக்கறத விட ஒரு 10 HP மோட்டரை போட்டு பாசனத்துக்கு இரவை பாசனமாக செய்து கொடுக்கறது எங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். எங்கள்கிட்ட EB சர்வீஸும் இருக்குது. அந்த EB சர்வீஸை பயன்படுத்தி ஒரு 10 HP மோட்டரை இரவை பாசனமாக எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஆவணம் செய்தீங்கன்னா எங்களுக்கு நன்றியாக இருக்கும். திருவாரூர் மயிலாடுதுறை இடையே சாலை விரிவாக்க பணிகளை நெடுஞ்சாலைத்துறை மேற்கொண்டுள்ளது. மயிலாடுதுறை அருகே முடிகொண்டான் பகுதியில் பழமையான பிடாரியம்மன் கோவில் உள்ளது. சாலை விரிவாக்க பணிக்காக கோவிலை அகற்ற நெடுஞ்சாலைத்துறை முடிவு செய்தது. தொடர்ந்து கோவிலை இடித்து அகற்ற நெடுஞ்சாலைத்துறை பொக்லைன்களை கொண்டு வந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பக்தர்கள் மற்றும் கிராம மக்கள் அதிகாரிகளிடம் நியாயம் கேட்டனர். பொக்லைன் இயந்திரங்களை வெளியேற்றி போராட்டத்தில் ஈடுபட்டனர். வாக்குவாதம் முற்றிய நிலையில் இரு தரப்பிற்கும் இடையே பேச்சுவார்த்தை நடக்கிறது. துபாயை தலைமையிடமாக கொண்டது சீஷெல் ஹோட்டல். இதன் கிளைகள் தமிழகம் மற்றும் கேரளாவில் உள்ளது. வெளிநாட்டு முதலீட்டை பெற்று வரி ஏய்ப்பு செய்ததாக கேரள மாநிலம் கொச்சியில் வருமான வரித்துறை வழக்கு பதிவு செய்தது. அவ்வழக்கின் தொடர்ச்சியாக கொச்சி வருமான வரி அதிகாரிகள் 3 வாகனங்களில் சென்னை வேளச்சேரியில் உள்ள சீஷெல் ஹோட்டலில் இன்று காலை முதல் அதிரடி ரெய்டு நடத்தி வருகின்றனர். இதன் கிளைகளான சென்னை அண்ணாநகர், துரைப்பாக்கம், சீஷெல் ஹோட்டல்களிலும் வருமான வரி அதிகாரிகள் 8 குழுக்களாக சோதனை நடத்தி வருகின்றனர். சீஷெல் ஹோட்டல்கள் சிலவற்றை நடிகர் ஆர்யா நடத்தி வருவதாக செய்தி பரவியது. இதுகுறித்து நடிகர் ஆர்யா கூறுகையில், IT ரெய்டு நடக்கும் ஹோட்டல்களுக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என மறுத்துள்ளார்.